தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பெரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு தன் சொந்த ஊரான நாசரத்திலே அவர் தன்னுடைய சொந்த மக்களால் நிராகரிக்கப்படுகின்றார். அவருடைய உற்றார் உறவினர்கள் அவரை ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மனிதர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா, அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய சொந்த ஊர் மக்களை போன்று நாம் அடுத்தவர்களை அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாம் நிராகரித்து கொண்டிருக்கின்றோமா? இயேசுவை அவருடைய சொந்த ஊரில் இருக்கின்ற மக்கள் நிராகரிக்கின்றார்கள், ஆனால் இயேசுவோ அனைவரையும் ஏற்றுக்கொள்கின்றார். நாம் அவ்வாறு அனைவரையும் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நமக்கு ஏற்ற மனிதர்களை மட்டும் நாம் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மேற்கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்த்து சுயநலமிக்க மனிதர்களாக வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி இயேசுவை போன்று அனைவரையும் ஏற்றுக்கொண்டு இறை அரசை இம்மண்ணிலே நாம் எடுத்து எம்பிட இத்திருப்பலியிலே நாம் பக்தியுடன் ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா, தவறுகள் புரிந்தோம், நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இடைவிடாத உமது இரக்கம் உமது திரு அவை தூய்மைப்படுத்தி காப்பதாக. ஏனெனில் உம்மால் அன்றி திரு அவை பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதால் உமது கொடையினால் அது என்றும் ஆளப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இஸ்ராயலுடைய தொழுநோய்கள் பலர் இருந்தனர். சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்த வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் சிரியா மன்னனின் படைத்தலைவனான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் தொழுநோயாளி. சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ராயலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கு பணிபுரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். எனவே நாமான் தம் தலைவரிடம் சென்று, இஸ்ராயல் நாட்டை சார்ந்த சிறுமி இன்னும் இவ்வாறென்று கூறினாள் என்று அவனுக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியா மன்னர், சென்று வாரும், நான் இஸ்ராயல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றார். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோ வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ராயல் அரசனிடம் அம்மடலை கொடுத்தார். அதில்
இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ராயேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியா மன்னன் ஒருவன் என்னிடம் ஆள் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநாயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ராயேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ராயேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளுடன் தேருடனும் எலிசா வீட்டு வாயில் முன் வந்ததென்றார். எலிசா, நீர் போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலமாகும் என்று ஆள் அனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது அவர் என்னிடம் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை அசைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு நதிகள் இஸ்ராயேல் உள்ள ஆறுகள் அடைத்தையும் விட மேலானவை அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நடமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி செல்லலானார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தந்தையே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும் நலமடைவோர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றனர். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கு இணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலை போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ராயேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ அடியான் என் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கலைமான்கள் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முனையில் வந்து நிற்கப் போகின்றேன். பல்லவி. என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான பேரன்பு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 24 முதல் 30 முடிய. இயேசு நாசரத்துக்கு வந்திருந்த போது தொழுகை கூடத்தில் மக்களை நோக்கி கூறியது, நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இறை வாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பெய்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலிடையே கைப்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவருள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கு நோய் நீங்கியது. தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி
அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலம் 3வது வாரத்திலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 வாரம் பார்த்தீர்கள் என்றால் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், தவக்காலம் 1ஆம் நாளிலிருந்து அந்த 2 வாரங்கள் முழுவதும் மனம் மாறுங்கள், மனமாற்றத்தை மைய சிந்தனையாக கொண்டு ஒவ்வொரு வாசகமும் நமக்கு தரப்பட்டிருந்தது. இந்த 3வது வாரத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால் இயேசுடைய பாடுகளை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். வருகின்ற வாசங்களும் அவ்வாறு தான் இருக்கும். இன்று இயேசு தன்னுடைய சொந்த மக்களால் அவர் நிராகரிக்கப்படுகின்றார். அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதுவும் ஒரு இறைவாக்கினராக. இவர் ஒரு சாதாரண மகன் தானே, தச்சனின் மகன் தானே என்று அவருக்கு ஒரு முத்திரையிட்டு அவரை நிராகரித்து விடுகிறார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் திருவழிபாட்டு வாசகத்தின் மைய சிந்தனை என்னவென்று கேட்டீர்கள் என்றால், மனத்தாழ்ச்சி என்கின்ற அருளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தவ காலத்தில் நாம் கடவுளுடைய அருளை நாம் பெறுவதற்கு மிக முக்கியமாக நாம் ஜெபித்துக் கொண்டிருப்போம், பல நல்ல காரியங்களை செய்து கொண்டிருப்போம். அதனோடு நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டீர்கள் என்றால் மனத்தாழ்ச்சி. இன்றைய காலகட்டங்களிலே வளர்ந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அந்த தாழ்ச்சி இருப்பதில்லை. என்னை பெற்று வளர்த்தவங்க, கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க என்று அதை யோசிக்கின்ற பொழுது அவர்கள் எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனத்தாழ்ச்சி இருக்கும். திருமணமான கணவன் மனைவியர்களும் ஒருவரை ஒருவர் சாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவரை ஏற்றுக்கொள்வதல்ல. அதற்கு காரணம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள காரணம் இல்லாததுக்கு காரணம் மனத்தாழ்ச்சி. ஒருவரோடு ஒருவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்ப அவர் செய்யறதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்கணுமா? அப்படி அல்ல அன்புக்குரியவர்களே. சில இடங்களிலே சில நேரங்களிலே நாம் அமைதியாக செல்வது நல்லது. அதுதான் இயேசு செய்கின்றார். அதுதான் இந்த நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம். இயேசு செய்கின்றார். என்னுடைய சொந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற பொழுது இயேசு என்ன செய்திருக்கலாம்? அவர்கள் மீது ஏதாவது சாபம் சொல்லியிருக்கலாம், அல்லது அவர்களை ஏதாவது அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம் கோபத்தோடு. ஆனால் இயேசு அங்கிருந்து அமைதியாக சென்று விட்டார் என்று நாம் கேட்கின்றோம். ரொம்ப முக்கியமானது. இயேசு கிட்ட இருந்து நம்ம ஜெபம் செய்கிறோம். இயேசு கிட்ட இருந்து சில விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ளலாம். அமைதியாக இருப்பார் சில இடங்களிலே. என்னுடைய சொந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றாங்க. இவன் தச்சனின் மகன், இவனுடைய தாய் மரியாள் தானே, இவனோடு சகோதர சகோதரர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் அல்லவா? இதெல்லாம் கேட்கிற இயேசு என்ன செய்கின்றார்? அவரும் கூட சேர்ந்து பேசல, அமைதியாக செல்கின்றார். அந்த நேரத்தில் அமைதியாக அந்த இடத்தை விட்டு செல்வது நல்லது. எனவே அவர் செல்கின்றார். இயேசுவின் இடத்திலே அந்த இடத்துல அந்த தாழ்ச்சியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஒரே திருமகன் அந்த இடத்திலே தாழ்ச்சி தேவை என்று நினைக்கின்றார், அதை ஏற்றுக்கொள்கின்றார், அங்கிருந்து செல்லுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, பல நேரங்களில் நம்மில் இல்லாதது ஒன்று என்னவென்றால் தாழ்ச்சி தான். மனத்தாழ்ச்சி. மனத்தாழ்ச்சி நம்ம இடத்தில் இருப்பதே இல்லை. ஜெபம் செய்வோம், இரக்க செயல்கள் செய்வோம், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் நாம் கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மிக முக்கியமானது மனத்தாழ்ச்சி. நாமான் அன்புக்குரியவர்களே மிகப்பெரிய ஒரு படைத்தலைவன், சிரியா நாட்டு மன்னனுடைய படைத்தலைவன். அப்பொழுது அவர்கள் இஸ்ரேலருக்கு படையெடுத்து செல்கிறார்கள். அங்கு படையெடுத்து செல்கின்ற பொழுது அங்கிருந்து அவர் ஒரு சிறுமியை கூட்டிக் கொண்டு வருகிறார். தன்னுடைய வீட்டிலே பன்னிப்பெண்ணாக வைத்துக் கொள்கிறார். அந்த பன்னிப்பெண் என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் இஸ்ரேலுக்கு செல்லுங்கள், அங்கு நீங்கள் பார்க்க வேண்டிய இறைவாக்கினரை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தொழுநோய் தீரும். அவர் மிக திறமைமிக்க படைத்தலைவன். ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை, தொழுநோய். எனவே அந்த சிறுமியை சொல்லுவதை நாமான் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு படைத்தலைவன் அந்த சிறுமி சொல்வதை, அதுவும் எங்கு படையெடுத்தார்களோ அங்கிருந்து அடிமையாக எடுத்துக்கொண்டு வந்த அந்த சிறுமி
பணிப்பெண் சொல்லுவதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். மனத்தாழ்ச்சி, அந்த தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மன்னனிடத்திலே போய் சொல்லுகின்றார், மன்னா, என்னுடைய வீட்டு பணிப்பெண் இப்படி சொன்னார், நான் போகணும், எனக்கு நீங்க தான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும். அப்பொழுது அந்த சிறிய நாட்டு மன்னன் அந்த லெட்டர் கொடுக்கிறார் இஸ்ரேலர் மன்னருக்கு. அன்புக்குரியவர்களே, இங்க பார்த்தீர்கள் என்றால் நாமான் சரி, சிரியா மன்னனும் சரி, 2 பேருமே மனத்தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். நீ என்ன அந்த பொண்ணு சொல்லி, உன்னுடைய பணிப்பெண் சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று சிரியா நாட்டு மன்னன் படைத்தலைவனாகிய நாமான் இடத்திலே அவ்வாறு கேட்கவில்லை. மாறாக அந்த தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு தேவையானவற்றை செய்கின்றார். ஆனால் அன்புக்குறிகளை பாருங்களேன், அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு நாமான் இஸ்ரேலுக்கு செல்கிறார். அங்க இருக்கின்ற அரசன், நான் என்ன கடவுளா, உயிரை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும், எதற்கு இப்படி ஒரு கடிதத்தை சிறிய நாட்டு மன்னன் எனக்கு தந்திருக்கின்றார்? போர் தொடுக்க போறாரோ? அவர் என்ன நினைத்து கொண்டார் என்றால், நாமான் ஒரு உளவாளியாக வந்திருக்கின்றார் என்று அவர் நினைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இங்கு இஸ்ரேல் நாட்டு மன்னன் தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பிறகு இறைவாக்கினர் எலிசா இதை கேள்வி வருகிறார். பிறகு மன்னனிடத்தில் பேசுகின்றார். பிறகு மன்னர் எலிசாவிடத்திலே நாமானை அனுப்புகின்றார். நாமான் இறைவாக்கினர் எலிசாவை பார்க்கின்றார். அப்பொழுது பார்க்கின்ற பொழுது இறைவாக்கினர் எலிசா என்ன சொல்கிறார் என்றால், இதோ இங்கு ஒரு ஆறு இருக்கும், நதி இருக்கும், அங்கு சென்று நீ 7 முறை முக்கி எழு, அப்பொழுது உனக்கு அந்த தொழுநோய் குணமடையும் என்கின்ற பொழுது, அன்புக்குரியவர்களே நல்லா பாருங்க, நாமானால் தாழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் எப்படிப்பட்டவன், இறைவாக்கினர் என்னை தொட்டு எனக்கு நலம் தருவார் என்று பார்த்தால் அவர் என்னை அந்த இடத்தில் போய் முக்கி ஈடு என்று சொல்கிறாரே, என்னுடைய நாட்டில் இல்லாத ஆசீர்வதிக்கப்பட்ட ஆறுகளா நதிகளா இங்கு இருக்கின்றது என்று கேட்கின்றார். பிறகு அங்கு இருக்கின்ற அவருடைய மக்கள் அவருக்கு சொல்ல அவர் அங்கு சென்று அந்த நதியிலே அந்த ஆறிலே முக்கி எழுகின்றார். அவருக்கு பூரண உடல் சுகம் பெறுகின்றது. பிறகு அவர் நம்புகின்றார், இதோ இஸ்ரேலில் இருக்கின்ற கடவுளை தவிர வேறு எங்கும் உண்மையான கடவுள் இல்லை என்று. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கிய பாடம் மனத்தாழ்ச்சி. இன்றைய முதலாவது வாசகமும் சரி, இன்றைய நற்செய்தியிலும் இதைதான் சொல்லுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்களை அவரவர் எப்படி இருக்கின்றாரோ அவர்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமா, அல்லது அவர்களிடத்தில் இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி அவர்களை நிராகரிக்க நாம் முயலுகின்றோமா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பல நேரங்களில் நம் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் குற்றம் குறைகளை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோமே தவிர அவருடைய நிறைகளை நாம் பார்த்து நாம் அவர்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வதில்லை. அன்புக்குரியவர்களே, நாம் ஒருவரை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு அனைவரையும் ஏற்றுக்கொள்ள அவர் முன் வருகின்றார். ஆனால் அவருடைய சொந்த ஊர் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அனுமதிக்கவில்லை. எனவே நாம் மனத்தாழ்ச்சியோடு இருப்போம். இந்த தவ காலத்திலே அத்தகைய அருளுக்காக வேண்டுவோம். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையாக நாங்கள் இக்காணிக்கை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் எங்களுக்கு மீட்பு அளிக்கும் அருளடையாளமாக நிறைவுற நீர் எங்களுக்கு செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மேய்ப்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ஊர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் இன்று பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். நம்மையும் இவரை போன்று மனத்தாழ்ச்சியோடு ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்திட அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை புகழுங்கள். ஏனெனில் நம்மீது அவரது இரக்கம் நிலையாய் உள்ளது. திருப்பாடல் 116 இறைவார்த்தை 1 மற்றும் 2. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பது எங்களுக்கு தூய்மை அளித்து ஒற்றுமையையும் வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவை போன்று ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.